ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये व्यासं वसिष्ठनप्तारं शक्ते कवकौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुगतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अविकाराय सिद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे ओम नमो विष्णवे प्रभविष्णवे श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मानशेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरश्शान्तनवं पुनरेवाभ्यभाषत युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तत्तत्त्वमर्चन्तः प्राप्य युर्मानवा शुभं को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन्मुख्यते जन्तुर्जन्म संसारबन्धनात् श्री भीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषस्तततोदितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययम् ध्यायन् स्तुवं नमस्यं च यजमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिगो भवेत् ब्रह्मज्ञन् सर्वधर्मज्ञन् लोकानां कीर्तिवर्धनं लोक महद्भूतं सर्वभूतभवोद्भवम् एष मे सर्वधर्माणां धर्मोऽधिगतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरक्षेन्नरः सदा परमं यो महत्तेजः परमं यो महत्तपः परमं यो महत्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं देवतानां च भूतानां यो पिता यतः सर्वाणि भूतानि भवन्ति आदियुगागमे यस्मिन् च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहम् यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण நமஸ்காரம். தொடர்ந்து இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படிங்கிற இந்த உபன்யாசத்தை கேட்டிருக்கோம். அதுல நேற்று நம்ம 3 நாமங்களை பார்த்திருந்தோம். பாவஹா, பூதாத்மா, பூத பாவனஹா அப்படின்ற 3 நாமங்களை பார்த்திருந்தோம். இன்னைக்கு மறுபடியும் ஒரு 3 நாமங்களை பார்க்கலாம். பூதாத்மா, பரமாத்மா, முக்தானாம் பரமாகதிஹி அப்படின்ற இந்த 3 நாமத்தினுடைய விளக்கம் என்ன சொல்லி பார்க்கலாம். சோ பகவானுடைய நாமமானது பூதாத்மா அப்படின்னு சொல்லப்படுது. பூதாத்மா அப்படின்னா யார் ஒருவனுடைய ஆத்மாவானது என்னைக்கும் தூய்மையா இருக்குமோ அவனுக்கு பேரு பூத ஆத்மா அப்படின்னு சொல்றாங்க. தூய்மையான ஆத்மா. பூத அப்படின்னாவே தூய்மை அப்படின்னு அர்த்தம். எதுல இருந்து தூய்மை அப்படின்னா பகவானுக்கு நம்மை போல எந்த விதமான கர்ம வினைகளும் ஒட்டாது, அதனால தூய்மையானவன் அப்படின்னு சொல்றார். சாஸ்திரத்துல ஒரு ஸ்லோகம், ஒரு மந்திரம் இருக்கு. முண்டகோபனிஷத் அப்படின்ற உபனிஷத்துல துவாசுபர்ணா சயுஜாசகாய சமானம் விருக்ஷம் பரிசஷ்ய ஜாதேஹே தயோர் அந்யபி பலம் சுவாத அத்தஹ அந்ய அனஷ்டம் அபிக்ஷுத அப்படின்ட்டு ஒரு மந்திரம் இருக்கு. இந்த மந்திரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மரம், அந்த மரத்துல ஒரு கிளை, அந்த கிளையில பார்த்தோம் அப்படின்னா 2 பறவைகள் உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த 2 பறவைகள்ல ஒரு பறவை என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மரத்துல இருக்கக்கூடிய பழங்களை சுவைச்சிட்டு இருக்கு. ஒரு பழம் இனிப்பா இருக்கு, ஒரு பழம் கசப்பா இருக்கு, ஒரு பழம் புளிப்பா இருக்கு, ஒரு பழம் ரொம்ப காரமா இருக்கு. இப்படி பலவிதமான பழங்களை என்ன பண்ணிட்டு இருக்கு, அதை சுவைச்சிட்டே இருக்கா. ஆனா அதுல இன்னொரு பறவை இருக்கு இல்லையா, அது எந்த விதமான பழங்களையும் சுவைக்காம பக்கத்துல இருந்து வேடிக்கை மட்டும் பார்த்துட்டே இருக்கா. இது என்னெல்லாம் பண்ணுதுன்னு வேடிக்கைன்னு பார்த்துட்டு இருக்கான். இதுக்கும் ஆசை வர்றது கிடையாது, நாம் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆசை வரல, பார்த்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்கு. இது எதற்கு உதாரணம் சொல்றாங்க அப்படின்னா, இந்த உடல் அப்படிங்கிறது அந்த மரம். இந்த உடல்ல பார்த்தோம் அப்படின்னா 2 விதமான ஆத்மாக்கள் இருக்காங்க. ஒன்று ஜீவாத்மா, இன்னொன்னு பரமாத்மா அப்படின்ட்டு 2 பேர் இருக்காங்க. சோ இந்த ஜீவாத்மா என்ன பண்றான் அப்படின்னா, இந்த உடல்ல வரக்கூடிய பழங்கள் அப்படிங்கிறது சுகம் துக்கம் இல்லையா,
வெற்றி தோல்வி, லாபம் நஷ்டம், மானம் அபமானம், குளிர் சூடு, இப்படி மாறி மாறி வந்துட்டு இருக்கக்கூடிய பலங்களை என்ன பண்ணிட்டு இருக்கான் இந்த ஜீவாத்மாவானவன் சுவைச்சிட்டு இருக்கான். இதுவே பரமாத்மாவாகிய பகவான் இதுல எதுலையுமே ஈடுபடுவது கிடையாது. அப்ப பரமாத்மா என்ன பண்றார் அப்படின்னா, இந்த ஜீவாத்மா என்ன செய்யறான் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்காராம். இதுதான் பரமாத்மாவுடைய வேலை. பரமாத்மா ஜீவாத்மாவனுடைய ஒரு சாட்சியா இருக்காரு. அப்புறம் அனுமந்தாவா இருக்கார், அனுமதி கொடுக்கக்கூடியவரா இருக்கார். நேற்று நாம் பார்த்திருந்தோம், ஜீவாத்மாவுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக ஜீவாத்மா செயல்படணும் அப்படின்னா பரமாத்மாவுடைய உதவி இல்லாம ஜீவாத்மா செயல்பட முடியாது அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு இருந்தோம். அப்ப ஜீவாத்மாவிற்கு அனுமதி மட்டும்தான் பகவான் கொடுக்கிறார். ஜீவாத்மா ஆசைப்படுறான், அந்த ஆசைக்கு ஏற்ற அனுமதி என்ன பண்றார் பகவான்? ததா அஸ்து ததா அஸ்து ததா அஸ்து, அப்படி ஆகட்டும் அப்படி ஆகட்டும் அப்படி ஆகட்டும் மனசு சொல்லிட்டே இருக்கார். சோ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் என்ன ஆசைப்படுறோமோ அதை பகவான் என்ன பண்றாரு? அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அதனால ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஆசையை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். சரியான விஷயத்தை ஆசைப்பட்டோம் அப்படின்னா பகவான் நம்மளுக்கு சரியான விஷயத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார். தப்பான விஷயத்தை ஆசைப்பட்டோம் அப்படின்னா அதையும் கொடுத்துட்றார். பொதுவா நம்முடைய மனசு என்னைக்குமே தப்பான விஷயத்தான் யோசிக்க ஆரம்பிக்குது. கற்பக விருட்சம் அப்படின்னு ஒரு மரம், நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க, கல்பக விருட்ச மரம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து என்ன நினைச்சாலும் நடந்துருமா. சோ ஒருத்தன் என்ன பண்றான், அந்த மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்து இருக்கான். அவன் ரொம்ப பெரிய ஏழை. அவன் நினைச்சான், இப்படி கஷ்டப்பட்டு இருக்கனே, காசு பணம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கனே, எனக்கு காசு பணம் கிடைச்சா பரவாயில்லையே, இப்ப நிறைய செல்வம் கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சானா. நினைச்ச அடுத்த க்ஷணம் என்ன ஆகுது, நிறைய செல்வம் வந்து சேர்ந்தது அவனுக்கு. செல்வம் வந்து சேர்ந்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். அடேங்கப்பா இவ்வளவு செல்வம் கிடைச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான். இரவு ஆயிடுச்சு. இரவான பின்னாடி அவன் யோசிக்கிறான், ஐயோ இவ்வளவு ராத்திரில இவ்வளவு இருட்டா இருக்கு, நம்ம தனியா வேற இருக்கோமே, இவ்வளவு பணம் வேற நம்ம கிட்ட இருக்கு, இந்த இரவுல யாராவது திருடன் வந்து நம்மளை அடிச்சு போட்டுட்டு நம்மள சாகடிச்சுட்டு இந்த செல்வத்தெல்லாம் தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு முடிக்கல. திருடங்க வந்தாங்க, தப தபன்னு அடிச்சாங்க அவனை, எல்லாத்தையும் தூக்கிட்டு அவனை சாவடிச்சுட்டு போயிட்டாங்க. சரி, இப்ப யாருடைய பிரச்சனை இது? அந்த மரத்தினுடைய பிரச்சனையா என்ன? கண்டிப்பா கிடையாது, நம்முடைய பிரச்சனை தான் இல்லையா? நமக்கு சரியான எண்ணங்கள் கிடையாது. நமக்கு எண்ணங்கள் சரியா இருந்தது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நல்ல விஷயம் நடக்கும். பகவான் நம்மளுக்கு நல்லது செய்யலாம் தயாரா இருக்காது. பட் அதுக்கு நம்ம நல்ல எண்ணத்தை வளர்த்துக்கணும். அந்த நல்ல எண்ணம் எப்ப வரும் அப்படின்னா, நல்ல சத்சங்கத்துல இருந்தாதான் வரும். நல்ல மனிதர்களோட சேரும் போது, பக்தர்களோட சேரும் பொழுது நமக்கும் எண்ணங்கள் தூய்மைப்படுத்தப்படும். அந்த தூய்மையான எண்ணத்தோட நம்ம பகவானை தியானம் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில தேவையானதெல்லாம் கொடுக்க போறார். அதனாலதான் இங்க பகவான் வந்து எப்படி இருக்காரு அப்படின்னா, பூதாத்மா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பரமாத்மாவை நம்ம பக்கத்திலேயே நமக்குள்ளாரே இருந்துகிட்டு நமக்கு என்னெல்லாம் நல்லது தேவைப்படுதோ அதை என்ன பண்ணிட்டு இருக்காரா, செஞ்சுக்கிட்டே இருக்காரா. இப்படிப்பட்டவன் தான் பூத ஆத்மான்னு சொல்லி சொல்றாரு. சரி, பூத ஆத்மான இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா, பகவான் தூய்மையானவர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். பகவான் என்னைக்கும் தூய்மையா இருக்கார், அவரை கர்ம வினைகள் தொடவே தொடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். இதுதான் பூத்த ஆத்மாவா அப்படின்னா கிடையாதான். பகவான் தூய்மையானவர் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? யாரெல்லாம் பகவானுடைய தொடர்புக்கு வராங்களோ அவர்கள் எல்லோரையும் தூய்மைப்படுத்துவதனால பகவான் தூய்மையானவர். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. கங்கை தூய்மையானது அப்படின்னு சொல்லி சொல்றோம். கங்கை ஏன் தூய்மையானது அப்படின்னா, கங்கையோட தொடர்புக்கு யாரெல்லாம் வராங்களோ அவர்களையும் தூய்மைப்படுத்துவதனால கங்கை தூய்மையானது. நாம் ஒருத்தர் சிறந்த ஆசிரியர்னு யார சொல்லுவோம்? இவர் ரொம்ப நல்ல டீச்சர் சார் அப்படின்னு யார சொல்லுவோம் அப்படின்னா, யார் ஒருத்தர் அந்த டீச்சரோட தொடர்புக்கு வராங்களோ அவங்க எல்லாம் நல்ல டீச்சர்ஸா மாறிடுவாங்க. சார் அவர் ரொம்ப நல்ல டீச்சர் சார், எப்படி சார் சொல்றீங்க? அவர் சொல்லி கொடுக்கறது ஒண்ணுமே புரிய மாட்டீங்க சார், அவ்வளவு கஷ்டமா சொல்லி கொடுக்குறாரு சார், அதனால நல்ல டீச்சர் சார் யாருமே சொல்ல மாட்டாங்க. அவர் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம் எப்படி தெரியுமா இருக்கணும்? ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது என்ன இவ்வளவு சுலபமா இருக்கு, இவ்வளவு சுலபமா இருக்குமா என்ன விஷ்ணு சஹஸ்ரநாமம்? இதை நானே சொல்லி கொடுப்பேன் போல இருக்கே, இதுக்கு எதுக்கு இவரு, நானே இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் மேல தினம் பேசுவோம் போல இருக்கு, இவ்வளவு எளிமையா இருக்கு அப்படின்ற அளவுக்கு சொல்லி கொடுக்கணுமா? அப்ப யார் ஒரு சிறந்த ஆசிரியர் அப்படின்னா, அந்த ஆசிரியர்கிட்ட கேட்டு நாமும் அதை பேச ஆரம்பிச்சிடணும். அவ்வளவு எளிமையா சொல்லி கொடுத்துடணும்.
நம்ம ஸ்கூல்ல நம்மளுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது ஏதாவது ஒரு பாடம் சொல்லி கொடுப்பாங்க, ரொம்ப எளிமையா சொல்லி கொடுத்துருப்பாங்க, நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். உடனே வீட்டுல ஓடி வந்து நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் சொல்லி கொடுப்போம். அம்மா இது நான் கத்துக்கிட்டேன், இன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். காரணம் என்னது? அவ்வளவு எளிமையா சொல்லி கொடுத்துட்டாரு இல்லையா? சிறந்த ஆசிரியர்னா யாரு? நிறைய ஆசிரியர்களை உண்டுபடுத்துறவங்க தான் சிறந்த ஆசிரியர். தலைவர் அப்படின்னா யாரு? யார் ஒருத்தர் அந்த தலைவருடைய தொடர்புக்கு வராங்களோ அவங்க எல்லாத்தையும் தலைவரா மாத்திடுவார். அவங்க எல்லாத்தையும் தொண்டரா வச்சுக்கிட்டு அவங்க எல்லாத்தையும் அடிமையா வச்சுட்டு இருக்க மாட்டாரு, எல்லா தலைவர்களா மாத்திடுவார். சோ அது போல எங்க பூத்த ஆத்மா அப்படின்னு சொல்றாங்க. பகவானுடைய தொடர்புக்கு வரவங்க எல்லாரையும் பகவான் தூய்மைப்படுத்திடுவாராம். அதனால அவருக்கு பேரு பூத்த ஆத்மா அப்படின்ற ஒரு நாமத்தை கொடுக்குறார். உப்பிலியப்பன் அப்படின்ற ஒரு கோயில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கும்பகோணத்துல உப்பிலியப்பன் கோயில் இருக்கு. அந்த கோயில பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப காலத்துல மார்க்கண்டேய ரிஷி அங்க வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த மார்க்கண்டேய ரிஷிக்கு லக்ஷ்மி தேவியே பூமாதேவி பூதேவி அப்படின்ற ஒரு பெயரோட ஒரு மகாளாக பிறந்தா. அந்த பெண் வளர்ந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு இப்ப 6 வயசு. அவங்க அப்பாவுக்கு ஒரே கவலை, இந்த பொண்ணை இன்னும் கல்யாணம் பண்ணவே இல்லையே, 6 வயசு போயிடுச்சு பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. அந்த காலத்துல பெண்களுக்கு 6 வயசு ஆயிடுச்சுனாவே அப்பா அம்மாவுக்கு பெரிய கவலை வந்துடும், இந்த பொண்ணை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு 40 வயசு ஆனாலும் கவலையே படுறது கிடையாது. கல்யாணம் பண்ணா என்ன, பண்ணலன்னா என்ன, இன்னைக்கு கல்யாணம் அப்படிங்கிற உறவையே மறந்து போயிடும். கல்யாணம் ஏன் பண்றோம் அப்படிங்கறதும் தெரியல, கல்யாணம் பண்ணணுமா அப்படின்ற நிலைமைக்கு வந்துருச்சு இப்பெல்லாம். அப்ப அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ரொம்ப ஒரு வயசான ஒரு கிழவர் வரார், 90 வயசு இருக்கும். அவர் வந்து சேர்றார். அவர்கிட்ட மார்க்கண்டேய ரிஷி சொல்றார், இந்த மாதிரி என்னுடைய பொண்ணுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கேன் சொல்லிட்டு. அப்படியா, பொண்ணுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கியா, சரி நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்றாரு. நீங்க என்ன உதவி பண்றீங்களா சுவாமி? உங்களுக்கு ஏதாவது பசங்களோ பேர குழந்தைங்களோ இருக்காங்களா? அவங்களுக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா கேக்குறா. அந்த வயசானவருக்கு கோவம் வந்துடுச்சா. என்னையா சொல்ற, நான் தான் இருக்கிறேனே, நானே இன்னும் கல்யாணம் பண்ணவே இல்லை. எனக்கு கல்யாணம் நடந்தாதானே குழந்தை பிறக்கும், அதுக்கப்புறம் பேர குழந்தைங்கள்லாம் பிறக்கும். எனக்கே கல்யாணம் நடக்கல, அதனால என்ன பண்ணுவோம், பொண்ணை எனக்கே கொடுத்துரு கேக்குறான். அவர் யோசிக்கிறார் மார்க்கண்டேய ரிஷி. என்னையா இவருக்கு 90 வயசு ஆகுது, என் பொண்ணுக்கு 6 வயசு ஆகுது, எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு புரியல. ஆனாலும் ரிஷி இல்லையா, ஏதாவது சபிச்சிடுவாரோன்னு சொல்லிட்டு பயம். அப்ப சொன்னாரா, பொண்ணுடைய நல்ல குணங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சாரு கல்யாணத்தை தவிர்க்கிறது. என் பொண்ணுக்கா சுவாமி, காலைல சீக்கிரமா எந்திரிக்கவே மாட்டா. வீட்டுல அவ குளிச்சுட்டா வந்து வீட்டுல இருந்து சுத்தப்படுத்தவே மாட்டா. வெளியில கோலம் போடவே தெரியாது, அவ கோலம் போட்டு அலங்கோலமா இருக்கும். இதுக்கும் மேல காலையில வெறும் பழைய சோறு தான் கொடுப்பா. அந்த பழைய சோறுல கூட உப்பே போட தெரியாது. இந்த மாதிரி பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணி என்ன சுவாமி பிரயோஜனம்? அவங்க அப்பாவே என்ன பண்றாரு, தன்னுடைய பெண்ணுடைய புகழை பாட ஆரம்பிச்சிட்டார். இன்னைக்கு வந்து இது ரொம்ப பெருமையா போயிடுச்சு. உங்க பொண்ணு எப்படிங்க? எங்க பொண்ணுங்களா காலையில 7-8 மணி வரைக்கும் நல்லா தூங்குவாங்க. எந்திரிச்சு நீங்க பெட் காஃபி கொடுத்தா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சமைச்சு வச்சா ஹாப்பியா சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிட்டு வந்துருவாங்க. அவ்வளவுதான். எங்க வீட்டுல நாங்க அப்படிதான் எங்க பொண்ணு செல்லமா வளர்த்துருக்கோங்க. சரி, உங்க 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 ஒய்ஃப் எப்படிங்க? இல்ல, எங்க ஒய்ஃப் எல்லாம் வந்து காலைல சீக்கிரமா எந்திரிச்சா 4 மணிக்கு எந்திரிச்சிருவா, காலையில வீட்டு வேலையெல்லாம் பண்ணிடுவா, சமைச்சிருவா, எல்லா வேலையும் பண்ணிடுவா. ஓஹோ, உங்க ஒய்ஃப் அப்படி பண்ணுவா, ஆனா உங்க பொண்ணுக்கு அதை நீங்க கத்துக் கொடுக்கல. இப்ப நான் எப்படி இந்த பொண்ணை என் ஒய்ஃபை ஏத்துக்கிறது? இல்லையா? உங்க ஒய்ஃப் மட்டும் எல்லா வேலையும் பண்ணுவா, ஆனா என் ஒய்ஃப் மட்டும் நல்லா தூங்கிட்டு இருப்பா. இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு நிலைமை. யாரையும் நம்ம குறை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு யாருக்கும் ட்ரைனிங்கே இல்லை. பொண்ணுக்கும் ட்ரைனிங் கிடையாது, பசங்களுக்கும் ட்ரைனிங் கிடையாது. ஒரு பொண்ணுக்கும் எப்படி ஒய்ஃபா இருக்கும் ட்ரைனிங் கிடையாது, ஒரு பையனுக்கும் எப்படி கணவனா இருக்கிறதுக்கு ட்ரைனிங் கிடையாது. சாஸ்திரம் சொல்லுது, ஒரு கணவன் அப்படின்னா அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எல்லா புலன்களையும் அடக்கியவனா இருக்கணும், புலனடக்க முடியவனா இருக்கணும். அவன் தான் சரியான கணவன். அதே போல ஒரு பெண் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு மனைவி அப்படின்னா எப்படி இருக்கும்னா, சேவை செய்யக்கூடிய குணத்தோட இருக்கணுமா. இது 2 தான் கணவன் மனைவிக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணம். கணவன் அப்படின்றவர் புலன்களை அடக்கியவனாக, அந்த மனைவிக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த தேவையை பூர்த்தி செய்பவனாக இருக்கணுமா. இதே ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப அன்போட எல்லா விதமான சேவையும் செய்யக்கூடியவளா இருக்கணுமா. இது 2 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கணவன் மனைவி நல்லா இருக்க முடியும். இல்லைன்னா கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. கணவன் எப்படி மனைவியை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா, தன்னுடைய புலனடக்கத்தினால கட்டுப்படுத்த முடியும். தன்னுடைய புலன்கள் தன்னுடைய வசத்தில் இருந்துச்சு அப்படின்னா மனைவி தானா கட்டுப்பட்டுருவா. அதே போல அந்த பெண்ணுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை செய்ய ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அந்த பெண் தானா கட்டுப்பட்டு இருப்பான். நீங்க கட்டுப்படுத்த தேவையில்லை. அதே போலதான் ஒரு பெண்ணும் கணவனை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நல்ல சேவை பண்றதுனாலையும்
ரொம்ப இனிமையா பேசுறதுனாலையும் கணவன் தானாவே கட்டுப்பாட்டுல வந்துருவான். இது நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. சரி. அந்த பெண்ணை திருமணம் பண்றதுக்கு கேட்ட உடனே அவங்க அப்பா சொல்றாரு, நீங்களே பாத்துக்கோங்க, என் பொண்ணை கூப்பிடுறேன், நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவர் அப்பயே சொல்லிட்டாரு, மாப்பிள்ள சொல்லிட்டார், அந்த வயசான கிழவன் சொல்லிட்டார், எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது, நான் உப்பு இல்லாம தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். அந்த பொண்ணு சேர்றா. சேர்ந்தனே, இங்க பாரு, இந்த இந்த கிழவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த பொண்ணு சொல்றா, என்னப்பா உனக்கு கண்ணு ஏதாவது கெட்டு போயிடுச்சா, உன்னை கண்டக்டர் கிட்ட கூட்டிட்டு போனுவா, ரொம்ப அழகான இளைஞன் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு, வயசான கிழவன்றியே அப்படின்னு சொன்ன உடனே திரும்பி பார்த்தா அழகா பெருமாள் தான் உட்காந்துட்டு இருக்காரா, ரொம்ப இளைஞனா உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப லட்சுமி தேவி, ஸ்ரீ மகாலட்சுமியை திருமணம் பண்ணிட்டு போயிட்டார். சோ அன்னைக்கு பெருமாள் ஒரு வார்த்தையை சொன்னார் இல்லையா, உப்பு இல்லாம சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு, அன்னையிலிருந்து என்ன பண்றாரு பகவான், உப்பு இல்லாம சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். சோ ஒப்பிலியப்பன், உப்பில்லாத அப்பன் அப்படின்றத மாறி போய் உப்பிலியப்பன் மாறி போயிடுச்சு. உப்பில்லாத பண்டங்களை சாப்பிடக்கூடியவன் அப்படின்னு மாறி போயிட்டார் பகவான். இன்னைக்கும் கோயிலுக்கு போனீங்கன்னா உப்பு இல்லாம தான் கொடுப்பாங்க. உப்பு இல்லாம இருந்தாலுமே குப்பையில் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா. ஆனா அந்த உப்பிலியப்பன் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா பிரசாதம் அவ்வளவு நல்லா இருக்கும். காரணம் என்ன தெரியுமா, பகவான் அந்த உணவை தூய்மைப்படுத்திட்டார். அந்த உணவை தூய்மைப்படுத்ததுனால அந்த உணவுல உப்பே இல்லைனாலும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் இதுதான் சமையல் டிப்ஸ். உங்களுக்கு இன்னைக்கான சமையல் டிப்ஸ் இதுதான். வீட்டுல நம்ம உப்பு போட்டாலும் சரி, உப்பு போடலனாலும் சரி, உப்பு அதிகமா இருந்தாலும் சரி, கம்மியா இருந்தாலும் சரி, நீங்க பகவானுக்கு அர்ப்பணை பண்ணிட்டீங்க அப்படின்னா, பகவான் அதை ஏத்துக்கிட்டாரு அப்படின்னா அவ்வளவு சுவையா மாறி போயிடுமோ. அதனால சமையல் குறிப்பில் எழுதி வச்சுக்கோங்க, பகவானுக்கு தினசரி அர்ப்பணம் பண்ணிடுங்க. அர்ப்பணம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த உணவு ரொம்ப சுவையா மாறிடும். நீங்க அதுல சக்தி மசாலா போடுறீங்களோ இல்லையோ, பக்தி மசாலா போட்டா போதும், அந்த உணவு ரொம்ப டேஸ்டியா மாறி போயிடும். அதுக்கப்புறம் உங்க கணவன் நீங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்க ஆரம்பிப்பாரு. உங்க பசங்கள்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அவங்களும் நல்ல புத்தியோட வருவாங்க. இப்படியாக பகவான் உப்பில்லாத பண்டத்தையும் தூய்மைப்படுத்தி ரொம்ப சுவையா மாத்திட்டாரு இல்லையா, அதெல்லாம் அவங்க பேரு பூதாத்மா அப்படின்ற பேர் கொடுத்திருக்காங்க. சரி. 11வது நாமம் பரமாத்மா சொல்லி சொல்றாங்க. பரமாத்மா அப்படின்னா என்னது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். பரமாத்மா இதயத்துல, நம்ம இதயத்துல இருக்கார். பரோ மா அஸ்ய ச ஆத்மா பரமாத்மா. எவனொருவன் தனக்கு நிகரில்லாதவனாக இருக்கின்றானோ அவன் தான் பரமாத்மா. தனக்கு நிகர் அப்படின்ட்டு இன்னொருத்தன் கிடையாது. அப்படிப்பட்டவனதான் பரமாத்மான்னு சொல்லி சொல்றோம். உத்தம புருஷஸ்வன்யா பரமாத்மே இது உதாகிருதா யோலோகத்ரயமாவிஷ்ய விபர்த்தி அவ்யய ஈஸ்வரஹ அப்படின்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்ற. என்னதாண்டா அர்ஜுனா பரமாத்மான்னு சொல்லுது சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொல்ற. கிருஷ்ண பரமாத்மா அப்படின்ற வார்த்தை நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம். வேற யாருக்கும் இந்த பரமாத்மான்ற வார்த்தை செல்லுபடி ஆகவே ஆகாது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், வேற எந்த தேவதையாவது பரமாத்மா அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்களா, அடைப்பை இந்த உபயோகப்படுத்துவாங்க அப்படின்னா பரமாத்மான்ற வார்த்தை வேற யாருக்குமே ஒத்துக்காது. கிருஷ்ண பரமாத்மான்னு மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர வேற யாருக்கும் அது சரி வராது. சோ தனக்கு நிகர் இல்லாதவனதான் என்ன சொல்றாங்க, பரமாத்மா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆத்ம ஈஸ்வராத் பரமாத்மா அப்படின்ட்டு நமக்கு உபனிஷத்துக்குள்ள சொல்லு. பரஹ பரஹ பராணாம் பரமஹ பரமாத்மா, பரப்பராணாம் பரமஹ பரமாத்மா. எல்லா விதமான உயர்ந்த நபர்களையும் காட்டிலும் உயர்ந்தவனா இருக்கிறதுனால அவனுக்கு பேர பரமாத்மா. இந்த உலகத்துல நிறைய உயர்ந்தவர்கள் இருக்காங்க. அந்த உயர்ந்தவர்களையும் காட்டிலும் ரொம்ப உயர்ந்தவனா இருக்கிறதுனால அவனுக்கு பேரு பரமாத்மா. ஈஸ்வரானாம் ஈஸ்வரஹ அப்படின்னு தான் சொல்லணும். பரமாத்மா சர்வேஷாம் ஆதாரஹ பரமேஸ்வரஹ. விஷ்ணுர் நாம சர்வ வேதேஷு வேதாந்தேஷு ச கீயதே அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு புராணத்துல இருந்து எடுத்து காட்டுறார் ஆதிசங்கரன். பரமாத்மா ச சர்வேஷாம் ஆதாரஹ, எல்லாருக்கும் ஆதாரமாக, பரமேஸ்வரஹ, எல்லா ஈஸ்வரனுக்கும் ஈஸ்வரனாக இருக்கிறதுனால அவனுக்கு பேர் பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டு சர்வ வேதேஷு வேதாந்தேஷு ச கீயதே. வேதங்கள்லயும் வேதாந்தங்கள்லயும் போதப்படக்கூடிய அந்த ஒரே ஒரு நிகரற்ற, தனக்கு நிகரற்ற, தன்னை விட உயர்ந்தவரற்ற, எல்லோருக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரே ஒருவர் தான் என்ன சொல்றாங்க இங்க, அந்த விஷ்ணுவுக்கு தான் பரமாத்மான்ற பெயர் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றான். சோ இப்படிப்பட்டதான் பரமாத்மான்னு சொல்லி சொல்றான். பரமஸ்ச அசௌச்ச ஆத்மா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த உலகத்துல ஒண்ணு இன்னொன்னுக்குள்ள அடங்கிட்டே இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகம் ஆரம்பம் எப்படி ஆறது, இந்த உலகம் அழிவு எப்படி போகும் அப்படின்னா, முதல்ல நிலமானது நெருப்புல போய் அடங்கும்.
நிலமானது நீர்ல அடங்கும், நீரானது நெருப்புல அடங்கும், நெருப்பானது காற்றில் அடங்கும், காற்றானது ஆகாசத்தில் அடங்கும், ஆகாசமானது ஆஹ் மகத்தத்துவத்துல போய் அடங்கும். மகத்தத்துவம் அப்படிங்கிறது பகவானுடைய அவ்யக்தம் அப்படின்ற அந்த பிரகிருத்தில போய் அவ்யக்த பிரகிருத்தில போய் அடங்கும். அவ்யக்த பிரகிருதி அப்படிங்கிறது பகவானுடைய சரீரத்துல போய் அடங்கிடும். இந்த பகவானுடைய சரீரத்துல இந்த இந்த மொத்த பிரகிருதி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சின்ன மச்சத்தை போல ஒட்டிட்டு இருக்குமா. ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னா அந்த இந்த உடம்பு இருக்கு அப்படின்னா இந்த உடம்புல சின்ன ஒரு மச்சம் ஒண்ணு இருக்கும். அந்த மச்சம் அப்படின்றது உடம்புல ஒரு சின்ன பகுதி தான். அது போல பகவானுடைய சரீரத்துல இந்த பௌதீக உலகம் அப்படிங்கிற இந்த பௌதீக சக்தி அப்படிங்கிற ஒரு சின்ன பகுதி தானே. இந்த சின்ன பகுதியில இருந்து என்ன ஆகுது, எல்லாம் தோன்றி வருது. இப்படி எல்லாம் போய் அடங்குற இடம், தனக்கு ஒரு அடக்கம் இல்லாத இடம் தான் பரமாத்மா. பரமாத்மா அப்படின்னா எல்லாம் அவருக்குள்ள அடங்கும். ஆனா அவன் யாருக்கும் அடங்க மாட்டான். அவனை யாராலையும் அடக்க முடியாது. அவன் எதற்குள்ளும் அடங்க முடியாமல் இருக்கிறதுனால அவனுக்கு பேரு பரமாத்மா பேர் கொடுத்திருக்காங்க. அதே போல பரமாத்மா அப்படின்றதுக்கு இன்னொரு அழகான ஒரு அர்த்தமும் கொடுக்குறாங்க. ப ரம ஆத்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ப அப்படின்னா பாதுகாப்பவன், ரம அப்படின்னா லக்ஷ்மி தேவி, ஆத்மா அப்படின்னா தன்னுடைய. அப்ப யார் ஒருவன் லக்ஷ்மி தேவியை தன்னுடைய ஆத்மாவை போல பாதுகாக்கிறானோ அவனுக்கு பேரு பரமாத்மா. அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? தன்னுடைய மனைவியாக தன்னுடைய துணைவியாக லக்ஷ்மி தேவியை அவ்வளவு நல்லா பாத்துக்கிறான. லக்ஷ்மி தேவிய தன்னுடைய இதயத்துல வச்சு அவ்வளவு நல்லா பாத்துக்கிறதுனால அவனுக்கு பேரு பரமாத்மா அப்படின்ட்டு ஒரு இன்னொரு அழகான ருச்சிகரமான ஒரு அர்த்தத்தையும் நமக்கு இங்க பரமாத்மா அப்படின்ற பேரு கொடுக்குறார். இது புதுவிதமான அர்த்தம், நம்ம என்னைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது. இது பரமாத்மா. அடுத்தது 12வது நாமம் முக்தானாம் பரமாகதிகி அப்படின்னு இன்னொரு நாமம். பகவான் எப்படி இருக்கார் தெரியுமா? முக்தானாம் பரமாகதிகி, முக்தி பெற்ற நபர்களுக்கும் உயர்ந்த இலக்காக இருக்கிறான் அப்படின்னு சொல்றான். முக்தி பெற்ற நபர்கள்னா யாரு? இந்த உலகத்தினுடைய பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் அப்படின்ற இந்த எல்லா விதமான கஷ்டங்களையும் தாண்டி போனவங்க தான் முக்தி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்றோம். அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. அவங்க எல்லாரும் மோட்சம் அடைஞ்சிட்டாங்க. ஆனா இங்க சொல்றாரு, அந்த மோட்சம் அடைந்த நபர்களுக்கும் ஒரு உயர்ந்த கதியா இருக்கிறதுனால, ஒரு உயர்ந்த இலக்கா இருக்கிறதுனால அவனுக்கு பேர் முக்தானாம் பரமாகதிகி அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த இந்த நாமங்கள்லாம் நம்ம ஏன் தெரியாம படிச்சுட்டு இருக்கோம்? இந்த நாமத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அடைய வேண்டிய இலக்கு என்ன அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு இலக்கு இருக்கும் இல்லையா? பிறந்தது வந்து நமக்கு எல்லாருக்கும் ஒரு இலக்கு இருக்கு. பிறந்த உடனே ஒரு நல்ல ஸ்கூல்ல சேரணும். நல்ல ஸ்கூல்ல சேர்ந்தோம் அப்படின்னா நல்லா படிக்கணும். நல்லா படிச்சோன்னா 10வது நல்ல மார்க் வாங்கணும். 10வது நல்ல மார்க் வாங்கினா 12வது நல்ல மார்க் வாங்கணும். 12வது நல்ல மார்க் வாங்கினா காலேஜில் நல்ல காலேஜ் சேரணும். காலேஜ்ல சேர்ந்தா நல்ல வேலைக்கு போகணும். நல்ல வேலைக்கு போனா நல்லா சம்பாதிக்கணும். நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சு நல்லா திருமணம் பண்ணிக்கணும். திருமணம் பண்ண உடனே குழந்தை பெற்றுக்கணும். அதுக்கப்புறம் வீடு வாங்கணும். அதுக்கப்புறம் கார் வாங்கணும். அதுக்கப்புறம் பங்களா வாங்கணும். அதுக்கப்புறம் நிறைய பேங்க் பேலன்ஸ் உற்பத்தி பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம குழந்தை நல்லா படிக்கணும். அவனை 10வது நல்லா மார்க் வாங்க வைக்கணும். அவனை 12வது நல்லா மார்க் வாங்க வைக்கணும். அவனை காலேஜ்ல சேர்த்தணும். அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும். அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும். அவனுக்கு குழந்தை பிறக்கணும் இல்லையா? நம்ம வாழ்க்கையில இப்படி பொய்யான இலக்குகளை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில நாம் ஓட வேண்டிய இலக்கு என்னது? நாம் அடைய வேண்டிய இலக்கு என்னது? இந்த மனித வாழ்க்கையில நாம் போய் எட்ட வேண்டிய இலக்கு என்னது அப்படின்ற விஷயத்த நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறார். இலக்கு அப்படிங்கிறது எப்படி தெரியுமா இருக்கணும்? அதை அடைந்த பிறகு மறுபடியும் இன்னொன்னு அடையணும் அப்படின்ற ஆசையே வரக்கூடாது. அப்படிப்பட்ட இலக்கு அடையணும். புரிஞ்சது இல்லையா? இலக்கு எப்படி தெரியுமா இருக்கணும்? நாம் ஒரு இலக்கு அடைஞ்சிட்டோம் அப்படின்னா, போதுண்டா, இனி மேல ஓட வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு இதுவே போதுண்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடைஞ்ச ஒரு திருப்தி கிடைச்சிடணும். அப்படிப்பட்டதான் இலக்குன்னு சொல்லி சொல்றோம். அப்படிப்பட்ட இலக்கை, உயர்ந்த இலக்கை அடையணுமா? அந்த உயர்ந்த இலக்கு யார் அப்படின்னா பகவான் தானே. அந்த பகவானை யார் தெரியுமா அடைகிறாங்க? நம்ம மட்டும் கிடையாது, முக்தி பெற்றவர்களும் என்ன பண்றாங்க? அந்த பகவானை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முக்தானாம் பரமாகதிகி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மராமஷ்ட முனையோ நிர்கிரந்தோ அப்படி உருக்குறமே குருவந்தி அகைத்துக்கி பக்திர் இத்தம் பூத குணோ ஹரிஹி அப்படின்ட்டு ஒரு ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவத்தில் வரும். சுகதேவ கோஸ்வாமி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வியாசருடைய பையன் சுகதேவர். அந்த சுகதேவருக்கு சின்ன வயசுல இருந்தே எந்த விதமான பற்றுதலும் கிடையாது. அவங்க அப்பா மேலேயே பற்றுதல் கிடையாது. அவங்க அப்பா யாரு? வியாசர்.
வியாசர் மேலேயே பற்று கிடையாது. வியாசரையே மாயன்னு சொல்லிட்டு உதறி விட்டு போனார் சுகதேவர். அந்த சுகதேவர் தான் ஸ்ரீமத் பாகவதம் பேசினார். சோ அப்படிப்பட்ட சுகதேவர் என்ன பண்றார் தெரியுமா? ஆத்மராமச்ச முனையோ நிர்கிரந்தோ அப்படி உருக்கிரமே அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய ஆலோசனை எப்பயுமே கிருஷ்ணர் மேலேயே இருந்துட்டு இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. அவங்க ஏற்கனவே முக்தி கிடைச்சிருச்சு. அப்படிப்பட்ட முக்தி பெற்றவர்கள் ஏன் பகவானை வழிபடுறாங்க? இப்ப நாமெல்லாம் பகவானை வழிபடுறோம் அப்படின்னா ஒரு காரணம் இருக்கு. நமக்கு கஷ்டம் இருக்கு, இல்ல நமக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்றோம்னா பகவானை வழிபடுறோம். ஆனா மோட்சம் அடைஞ்சவங்க ஏன் பகவானை வழிபடணும்? அவங்களுதான் மோட்சம் கிடைச்சிருச்சே, அவங்கதான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்களே, அவங்க ஏன் பகவானை வழிபடணும் அப்படின்னா, இத்தம் பூதகுணோ ஹரிஹி அப்படின்னு சொல்றாங்க. இத்தம் பூதகுணோ ஹரிஹரி அப்படின்னா அப்படிப்பட்டவன் தான் சார் எங்க கடவுள், எங்க கிருஷ்ணன் அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? முக்தி பெற்றவர்களும் இந்த உலகத்துல எல்லா பற்றுதலையும் அறுத்தவங்களும் கிருஷ்ணரை பார்த்தா அவ்வளவு ஆசைப்படுவாங்க. இந்த உலகத்துல ஆசையே இல்லாதவர்களும் கிருஷ்ணரை பார்த்து ஆசைப்படுவாங்க. அதுதான உண்மையான ஒரு தகுதி. எல்லா ஆசையும் இருக்கு, அவன் கிருஷ்ணர் ஆசைப்பட்டா பெரிய விஷயம் கிடையாது. ஆசையே இல்ல, அவனுக்கு பற்றுதலே இல்ல, ஏற்கனவே அவனுக்கு மோட்சம் கிடைச்சிருச்சு. ஆனா அப்படிப்பட்டவனும் கிருஷ்ணரை வழிபட்டான் அப்படின்னா அதுதான் கிருஷ்ணருடைய பெருமையா. இத்தம் பூதகுணோ ஹரிஹி, அப்படிப்பட்டவதான் சார் நம்ம கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாரு. அதான் முக்தானாம் பரமாகதிஹி அப்படின்னு சொல்றார். ஹரேர் குணாக்ஷிப்த மதிர் பகவான் பாதராயணः அத்யகான் மகத்தாக்கியானம் நித்தியம் விஷ்ணு ஜனப்பிரியா அப்படின்னு சொல்றார். சுகதேவ கோஸ்வாமி என்ன பண்றாரு அப்படின்னா, அப்பாவை வேண்டாம்னு சொல்லிட்டு உதறிட்டு போயிட்டார். வியாசர் வேண்டாம்னு சொல்லி உதறிட்டு போயிட்டார். ஆனா அப்படிப்பட்ட சுகதேவ கோஸ்வாமி திரும்ப வந்தார், வியாசர் கிட்ட திரும்ப வந்தார். எதற்கு வந்தார் தெரியுமா? அவர்தான் ஒண்ணு வேணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. திரும்ப ஏன் வந்தார் அப்படின்னா பாகவதம் படிக்கிறதுக்காக வந்தாராம். உட்காந்து என்ன பண்ணாரு, அவங்க அப்பா கிட்ட உட்காந்துட்டு 18,000 ஸ்லோகம் பாகவத்தை உட்காந்து என்ன பண்றாரு, மனப்பாடம் பண்ணாராம். அத்தியகன் அப்படின்னு சொல்லி. அத்தியகன் அப்படின்னா அத்தியனம், அத்தியனம் தினசரி மனப்பாடம் பண்றது. அவருக்குதான் மோட்சம் கிடைச்சிருச்சு, அவருக்குதான் எந்த பற்றுதலும் இல்லையே, அவர் ஏன் பாகவதம் படிக்கிறார் உட்காந்துக்கிட்டு? அவருக்கு என்ன தலையெழுத்து? அவர் ஏன் பாகவதம் படிக்கணும்? அவருக்கு ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கடைசி ஒரு வார்த்தை சொல்றாரு, நித்தியம் விஷ்ணு ஜனப்பிரியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா அந்த சுகதேவ கோஸ்வாமி புரிஞ்சுக்கிட்டாரா, நான் பாகவதம் படிச்சு பாகவதம் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா பக்தர்கள் எல்லாம் என்ன போற்றி புகழுவாங்க, அதுக்காக நான் பாகவதம் படிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. சுகதேவ கோஸ்வாமி பாகவதம் படிக்கிறதுக்கு காரணம் என்னது? பக்தர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக படிச்சாராம், வேற ஒன்றும் கிடையாது. சோ இதான் முக்தானாம் பரமாகதிகி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நாம் அர்த்தமா புரிஞ்சுக்கிறோம். சோ பகவானுக்கு பக்தர்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு ஆசை இருக்கு. அதே போலதான் பக்தர்களுக்கு எது ஆசை அப்படின்னா பகவானை காட்டிலும் பக்தர்களை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கறத பக்தர்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நாம் நேரடியா பகவானை திருப்திப்படுத்துறதை காட்டிலும் பக்தர்களை திருப்திப்படுத்துறோம் அப்படின்னா அதனால பகவானும் திருப்தி அடைகிறாரு, பக்தர்களும் திருப்தி அடைகிறாங்க. சோ அதான் எங்க சொல்றாரு, முக்தானாம் பரமாகதிகி அப்படின்னு சொல்றாரு. பகவான் நம்மை போன்ற சாதாரண ஜீவாத்மாக்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் முக்தி பெற்ற எதுவுமே தேவையில்லை அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆத்மாக்களுக்கும் எல்லா விதமான ரிஷிகளுக்கும் ஈர்ப்பை கொடுக்கவனா இருக்கிறதுனால உனக்கு பேர் முக்தானாம் பரமாகதிகி அப்படின்னு சொல்றார். அப்படின்னா நம்ம ஆளுடைய உயர்தன்மையை புரிஞ்சுக்கோம், கிருஷ்ணருடைய உயர்தன்மையை புரிஞ்சுக்கோம். கிருஷ்ணர் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணிடுவார். அவர்கிட்ட மயங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால முக்தானாம் பரமாகதி. இப்படிப்பட்ட குணமுடைய கிருஷ்ணரை தவிர நம்ம யாரை இலக்க அடையணும் அப்படிங்கறதுதான் கேள்வி, வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம இலக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம ஆரம்பிச்சோம். உயர்ந்த இலக்கு என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, எவனொருவன் எல்லாரையும் கவர்ந்து இழுத்துறானோ, எவனொருவன் கிட்ட எல்லாம் மயங்கி இருக்காங்களோ அவனைதான் நம்ம கதியை அடையணும், அவனைதான் நம்மளுடைய இலக்கா வச்சுக்கணும். சோ அதான் இங்க முதல் அர்த்தத்தை சொல்றார். சரி, நான் இங்க நிறுத்திடுறேன். ஆல்ரெடி 6:50 ஆயிடுச்சு. 10 நிமிஷம் டைம் இருக்கு. எனக்கு அடுத்த கிளாஸ் 7 மணிக்கு இருக்கும். சோ 10 நிமிஷம் இருக்கு. யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா.
நேத்து ஒரு சிலர் வந்து கேள்வி கேட்கணும் கை தூக்கிட்டு இருந்தாங்க. பட் நான் நேத்து பதில் சொல்ல முடியாம போயிடுச்சு. அவங்க இருந்தீங்கன்னா அவங்களும் இன்னைக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஓகே. हरे कृष्णा प्रभु। ஹரே கிருஷ்ணா. सुधा माता जी प्रभु। சொல்லுங்க மேம். இந்த பூஜை ரூம் இன்னைக்கு காட்ட சொன்னீங்க பிரபு. இஸ்கானோட இதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு ஓகே. ரொம்ப புதுசா இருக்கும். ஆனா இஸ்கான் படங்களை வாங்கி கும்பிட்டுட்டு இருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்க பிரபு. ஓகே. சரிதா பூஜை ரூம் காட்டுறீங்களா? ஆமா பிரபு. எங்க உங்க வீடியோ தெரிய மாட்டேங்குது எனக்கு. சரிதா பிரபு. ஒன் செகண்ட். தெரியுது. ஓகே. சரிதா பிரபு. இஸ்கானோட தெரியுது. படம் போய் வாங்கினோம். ஃபர்ஸ்ட் வேற எல்லாம் கும்பிட்டுட்டு இருந்தோம். அங்க போனதுல இருந்து அவங்க கொடுத்த படங்களை மட்டும் வச்சிருக்கோம். இன்னும் டீப்பா இன்னும் பண்ணல. தெரிஞ்ச அளவு பண்ணிருக்கோம். பிரபுவாதர், கிருஷ்ணர், நரசிம்மர், பெருமாள் பெங்களூர் இஸ்கான்ல இருந்து வாங்கிட்டு வந்தோம் பிரபு. பெங்களூர்ல இருந்து அங்க வாங்கி நரசிம்ம பெருமாள் காலம் தான் பிரபு. கடைசியில நாங்க இங்க நரசிங்கத்துக்கே வந்துட்டோம் வாங்கின நேரம். இது ஒரு அதிசயம் பிரபு. ஓகே தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ராதா அப்படிங்கிறவங்களும் அவங்களுடைய பூஜை ரூம் காட்டுறாங்க. கிருஷ்ணர் ரொம்ப அழகா நின்று இருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நீங்க பூதம்ங்கிறதுக்கும் பூதாத்மா, அதாவது பூதம்னா பூதா அப்படின்னா தூய்மையானவர் இருந்தீங்க. அப்ப பூதா வேற பூதம் வேறயா? பூ வேற பூ வேற. இது பூதாத்மா. பூ இல்ல பூ. பூதாத்மா. ஓகே ஓகே. பூதம் வந்து பூ பி. ஓகே ரைட். ஓகே ஓகே. அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓகே தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஐ திங்க் நீலகண்டன் நாராயணன் நேத்து கேட்டாங்களா? ஆமா பிரபுஜி. இப்போ ஆக்சுவலா சிந்தைய தூய்மைப்படுத்துறதுக்கு நம்ம சாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதே நேரத்துல இப்போ நம்மளுடைய ப்ரொஃபஷன் வந்து சீனியர்ஸ் சொல்ற மாதிரி நம்ம கேட்க வேண்டியிருக்கு. क्वेश्चन கேட்டிருந்தீங்க இல்லையா? கரெக்ட். சோ இப்போ என்னன்னா, இந்த வியாபாரம் அப்படின்னு வரும் பொழுது, வைசிய தர்மம் அப்படின்னு வரும் பொழுது, அங்க வந்து பொய் சொல்லாம வியாபாரம் பண்ணவே முடியாது கண்டிப்பா. சோ வியாபாரத்துல வந்து இப்ப என்ன சொல்லுவாங்க, நான் இந்த ஒரு பொருளை வாங்கியிருப்பேன். அந்த பொருளை என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சார் உங்களுக்கு வாங்கின விலைக்கே கொடுக்குறேன் சார், உங்களுக்கு மட்டும் தான் வாங்கின விலைக்கு கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லுவோம். பட் வாங்கின விலைக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் லாபம் வச்சுதான் எல்லாரும் விற்பாங்க. சோ அதனால வைசிய தர்மத்துல வந்து இது சொல்றது தப்பு கிடையாது. அது வந்து அவங்களுக்கு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து க்ஷத்திரியனுக்கு வந்து கொல்வது வந்து சரி, அது பிராமணன் பண்ணக்கூடாது. பிராமணன் வந்து கொன்னான்னா அது தப்பு, அவன் அதோட அது அவனுக்கு அதர்மம். இதே க்ஷத்திரியன் என்ன பண்ணணும், கண்டிப்பா சண்டை போட்டு கொண்டுதான் ஆகணும். மக்களை கொண்டுதான், அங்க எதிரிகளை கொண்டுதான் ஆகணும். அதனால அது அவனுக்கு தர்மமா ஆகி போயிடும். அவன் கொல்லாம விட்டாதான் அது அவனுக்கு அதர்மமா மாறி போயிடும். அதனால தர்மம் அப்படிங்கறது அவங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இப்ப நீங்க பண்ணக்கூடிய ப்ரொஃபஷன் வந்து எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் நாம் பண்ணக்கூடிய விஷயம் எப்படி இருக்கும்னா, வைசியம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவன் வந்து அதிக லாபம் வச்சு வேணா விற்கலாம். அதிக லாபம்னா ஓரளவுக்கு லாபம் வச்சு விற்கலாம். ஆனா விற்கக்கூடிய பொருள் வந்து தரமா இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். நாம் பொருள்ல வந்து என்ன பண்ணக்கூடாது, கலப்படமோ பொருள்ல வந்து ஏமாற்றவோ கூடாது. தவிர கொஞ்சம் லாபம் வச்சு வித்தா அப்படின்னா அது தப்பு கிடையாது. பட் கவர்மெண்ட்ட ஏமாத்துறதோ இல்ல மற்ற மக்களை ஏமாற்றி நம்ம சம்பாதிக்கிறதோ அது வந்து அநியாயம் தான். அது வந்து தவிர்க்க முடியாது. பட் நம்முடைய சிச்சுவேஷன், நாம் ஒருத்தர் கீழே வேலை பண்ணிட்டு இருக்கோம், நம்முடைய முதலாளி அதை சொல்றார், நம்ம அதை மாற்ற முடியாது, நம்மளால தவிர்க்க முடியாது அப்படின்னா அது நம்மளுடைய கையில நம்மளுடைய கையில அந்த கண்ட்ரோல் கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், மெதுவா நம்ம வேற ஏதாவது வேற முதலாளி கிட்ட வந்து ஒர்க் பண்ண பார்க்கலாம். இல்லையா கிருஷ்ணா என்ன இப்படி பண்ண சொல்றாங்க, எனக்கு வேற கதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாம் சம்பாதிச்ச பணத்தை என்ன பண்ணலாம், கொஞ்சமாவது கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்த முயற்சி பண்ணலாம். இதன் வகையில நம்முடைய பணத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், தூய்மைப்படுத்த முடியும். நம்முடைய ப்ரொஃபஷனையும் தூய்மைப்படுத்த முடியும். இதான் நான் பண்றது ஒரே வழி. ஓகே பிரபு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சுந்தரி யூ. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரணாம்ஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபு டெய்லி விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கணுமா பிரபு, இல்ல சாண்டிங் மட்டும் போதுங்களா? எனக்கு நீங்க பேசுறது கேட்கல, சத்தமா பேசுங்களேன். பிரபு டெய்லி விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கணுங்களா, இல்ல சாண்டிங் மட்டும் நம்ம எல்லாம் பண்ணா போதுங்களா? இல்ல, தினமும் நீங்க ஹரே கிருஷ்ண மந்திர சாண்ட் பண்ணா போதும். இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படிங்கிற இதுக்காக சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, பகவானுடைய குணத்தை கத்துக்கிறதுக்காக சொல்லி கொடுக்குறோம். அவ்வளவுதான். நம்ம படிக்கும் போது ஒவ்வொரு நாமத்துக்கும் புதுசு புதுசா குணங்கள் தெரியுது இல்லையா, பகவானுடைய குணங்கள் தெரியுது இல்லையா.
அந்த ஆ பகவானுடைய குணங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம விஷ்ணு சாசனம் சொல்லி கொடுத்தோம். ஓகே பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. பிரேமா. हरे कृष्ण प्रभु जी, दंडवत प्रणाम। ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण प्रभु जी, दंडवत प्रणाम। பிரணாம். சொல்லுங்கம்மா. பிரபு, நீங்க அன்னைக்கு கிளாஸ் வந்து சொன்னீங்க, நம்மளுடைய ஆத்மா வந்து உடம்புல இருந்து போகும் பொழுது இன்னொரு உடம்புல தேர்ந்தெடுத்துட்டு தான் போகும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்போ ஆ, நம்ம வந்து அதுக்கு இடையில நம்மளுடைய பாவ புண்ணியங்களை வந்து நம்ம அனுபவிக்கணும் இல்லையா? ம். அதனால வந்து அது எப்படி என்னன்னு எனக்கு அது புரியலைங்க. நம்ம போன பிறல செஞ்ச பாவத்தை இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த பிறல செய்யக்கூடிய பாவத்தை அடுத்த பிறல அனுபவிக்க போறோம். அடுத்த பிறவில அனுபவிக்க போறோம். ஆனா இப்போ நம்ம உடம்பை எடுத்துட்டு அடுத்த உடம்பை தேர்ந்தெடுத்துட்டு தான் நம்மளுடைய ஆத்மா உடம்பை விட்டு பிரியுதுன்னு சொன்னீங்க இல்லையா? ம். அதனால வந்து அப்போ அப்ப நம்ம உடம்பு வந்து நம்ம பாவ புண்ணியத்தை அனுபவிச்சுட்டு தான் அந்த உடம்புக்கு நம்ம போவோம் அப்படிங்களா பிரபு? இல்ல இல்ல, நம்முடைய பாவ புண்ணியங்கள் அனுபவிக்கிறது நிறைய ஜென்மம் ஆகும். நம்ம ஓ இந்த பிறவில எந்த மாதிரி உணர்வை வளர்த்திருக்கோமோ அந்த உணர்வுக்கு ஏற்றாற் போல அடுத்த உடம்பு கிடைக்கும். அவ்வளவுதான். ஓ ஹரே கிருஷ்ண பிரபு, தன்யவாத் பாவ பிரணாம். புண்ணியத்துக்கும் உடம்புக்கும் சம்பந்தம் இல்ல. நம்முடைய உணர்வுக்கு தகுந்தாற் போல அடுத்த உடம்பு கிடைக்குது. நம்ம எந்த உணர்வோட இந்த வாழ்க்கை ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்கோமோ அந்த உணர்வுக்கு ஏற்றாற் போல, அந்த கான்சியஸ்னஸ்க்கு ஏற்றாற் போல அடுத்த உடம்பு கிடைக்குது. ஆம். சரிங்க பிரபு, ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா. தன்யவாத் பிரணாம். ஓகே, இன்னும் 2 பேர் கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா ஆல்ரெடி 7 மணி ஆக போகுது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. हरे कृष्ण। ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण। சொல்லுங்கம்மா. ஓகே, டைம் ஆயிடுச்சு. அதிகம் அவங்கள கிட்ட கொஸ்டின் கேட்க முடியல. நீங்க என்ன ஒரு காரியம் பண்ணுங்க, என்னுடைய நம்பர் நான் உங்களுக்கு அனுப்புறேன் இந்த சாட்ல. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. நான் டைம் இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். स्वामी जी, गुरु जी, ஹலோ. சாரி, நான் அவங்க பேசணுங்காட்டி நான் பேச முடியல. சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிறதுல பிராமணம், சத்திரியம், இந்த வைஷ்ணவம் இன்னைக்கு அது கரெக்டா இருக்குமா? இன்னைக்கு அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? புரியல எனக்கு. என்னது? நீங்க பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்ணவர்கள், சூத்திரர்கள்னு இருக்கு இல்லையா? அது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது சாத்தியமா? எல்லா கார்பரேட்லயும் இருக்கு. எல்லா சுச்சுவேஷன்லயும் அது இருந்துதான் இருக்கு. இப்போ ஒரு கார்பரேட் ஆபீஸ் போனோம் அப்படின்னா அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்க ஆலோசனை பண்ணக்கூடிய திங்கர்ஸ், அதாவது எக்ஸிகியூட்டிவ் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, பிளான் மட்டும் தான் பண்ணுவாங்க. அடுத்தது அதை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய, மேனேஜ் பண்ணக்கூடிய சிஇஓஸ் அப்படின்னு இருப்பாங்க. அது கீழே பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒண்ணு இருப்பாங்க. அது கீழே பார்த்தோம் அப்படின்னா நார்மல் ஒர்க்கர் சேல்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இங்க 4 ஸ்டேஜஸ் நம்ம பார்க்க முடியுது. இப்போ வந்து ஹவுஸ் கீப்பிங் அவங்களா இருக்காங்க, இல்ல செக்யூரிட்டிஸ் இருக்காங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்க. சேல்ஸ் மார்க்கெட்டிங்ல இருக்கவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க. மேனேஜர்ஸ் அவங்க வேலையை பார்ப்பாங்க. அதுக்கு மேல இருக்கக்கூடிய சிஇஓஸ் அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஸோ எல்லா இடத்துலயும் இந்த 4 பிரிவுகள் இருந்துட்டு தான் இருக்கு. அதற்கு அன்னைக்கு அப்படி பேர் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம வேற பேர்ல அதை கூப்பிட்டு இருக்கோம். அரசியல் கட்சியில் நீங்க பாருங்களேன், மேல மேடை பேச்சாளர்கள் இருப்பாங்க, ஆலோசனை பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. அது கீழே கமிட்டி மெம்பர்ஸ், அதாவது அதை வந்து நிர்வாகிகள் அப்படின்னு இருப்பாங்க. அது கீழே பொருள் சேர்க்கக்கூடியவங்க, அதாவது பொருளாளர்கள், என்ன சொல்றது, பொருள் சேர்க்கக்கூடியவங்க இருப்பாங்க, கலெக்ஷன் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா போஸ்டர் ஒட்டுறவங்க, சேர் பெஞ்சு போடுறவங்க எல்லாம் இருப்பாங்க. ஸோ எல்லா இடத்துலயும் எல்லா கட்சியிலும் எல்லாமே இது இருக்கு.
ஸோ அப்ப இந்த பிரிவு அப்படிங்கிறத நான் பார்த்துக்கணுமே தவிர இதை வந்து ஜாதியா பார்க்க கூடாது. பிராமண ஜாதி, சத்திரிய ஜாதி அப்படின்னு ஜாதியா நீங்க பார்க்க வேண்டாம். இந்த பிரிவு எல்லா இடத்துலயும் இருந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கும் ஆபீஸ்லயும் இருக்கு, இன்னைக்கும் அரசியல் கட்சியிலும் இருக்கு, இன்னைக்கும் எல்லா இடத்துலயும் இந்த பிரிவுகள் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ நம்ம பிரிவை தான் பார்க்கணுமே தவிர இதை வந்து ஜாதியா பார்க்க கூடாது. கண்டிப்பா நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இந்த பிரிவு கண்டிப்பா இருக்கு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, திங்க் மட்டும் தான் பண்ணுவாங்க, ஆலோசனை பண்ணுவாங்க, ஐடியாஸ் கொடுப்பாங்க. அடுத்த இருக்கவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, அடுத்த லெவல்ல இருக்கவங்க மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, அடுத்த லெவல்ல இருக்கவங்க டெய்லி ஒர்க் அதை பார்த்துப்பாங்க. ஸோ இது வந்து காமனான விஷயம் தான். இதை நம்ம ஜாதியா பார்க்க வேண்டாம், இதை நம்ம கேட்டகரி அப்படின்னு பார்த்துக்கலாம். நன்றி குருஜி. ஓகே, ரொம்ப நன்றி. மறுபடியும் நம்ம எல்லாருமே அடுத்த வாரம் ப்ரோக்ராம் சந்திக்கலாம். 7 மணி ஆயிடுச்சு. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம வியாக்கியானம் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய். நான் சாட்ல வந்து என்னுடைய நம்பரும் சேனல் அமைச்சிருக்கேன், நீங்க அதுல பாத்துக்கோங்க.